ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் உங்கள் எல்லாருக்கும் எல்லா வளமும் செல்வமும் கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பிரியாணி சமைக்க போகிறோம். 1/2 கிலோ அரிசிக்கு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 10 பல், பூண்டு 10 பல், ஒரு துண்டு இஞ்சி, 3 தக்காளி பழம், கொஞ்சம் சோயா சங்க், கேரட், பீன்ஸ் 2ஐயும் பொடி பொடியாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் 3ஐயும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கேஸ் பற்ற வச்சு குக்கர் வச்சு 100 ml எண்ணெய் ஊற்றி 4 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை போட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்குள்ளே 3 தக்காளியை பொடி பொடியாக வெட்டி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனோன்னே அரைச்சி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளியை எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ சோயா பீன்ஸை நல்லா சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் சக்தி மசாலா பிரியாணி தூள் போட்டு ஒரு வதக்கி விட்டுறலாம். இப்போது அது கூட வெட்டி வச்சுக்கிற காய், சோயா பீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கிளறிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கிளறி விட்டுறலாம். இப்போது காய்கறியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை கழுவி எடுத்து இது கூட சேர்த்துக்கிட்டு அரிசிக்கு தேவையான தண்ணியை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வரக்காக வெயிட் பண்ணலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டுறலாம். விசில் வந்தோன்னே இறக்கி வச்சுட்டு குக்கர் விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா பிரியாணி ரெடி. அதுக்குள்ளே எங்கள் குட்டி பாப்பா வந்துட்டா, பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ஒரு சோயா சாங் எடுத்து ஊட்டி விட்டுட்டேன். இப்போது பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.